மதுரை பெரியார் பஸ் நிலையம். இரவு 10 மணிக்கு அங்கிருந்து டவுன்ஹால் ரோடை நோக்கி வேகமாக வருகிறான் கல்லூரி மாணவன் பாபு. அவர் தோளில் பெரிய பேக் தொங்குகிறது. கையில் ஒரு செல்போன் இருக்கிறது. டவுன்ஹால் ரோட்டில் உள்ள கூடல் நகர் லாட்ஜில் போர்டை பார்த்ததும் நிற்கிறான். படிக்கட்டில் ஏறி உள்ளே செல்கிறான். அங்கே வரவேற்பு அறையில் உள்ள ஊழியர் சரவணன் இருக்கிறார். அவர் நிமிர்ந்து பார்க்கிறார். வாங்க சார், ரூம் வேணுமா சார்? பாபு: ஆமாம் சார். என்ன ரூம் வேணும் சார்? சிங்கிள் ரூம் சார். சிங்கிள் ரூம் இல்லையே சார், டபுள் ரூம் தான் இருக்குது. அதுலேயும் ஒருத்தர் தங்கியிருக்காரு. பரவாயில்லையா சார்? பாபு சற்று யோசிச்சு, பரவாயில்ல சார், நான் தங்கிக்கிறேன் அப்படிங்க. உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க சார். எந்த ஊர் சார்? தேவக்கோட்டை. ஓ அப்படியா, என்ன விஷயமா வந்தீங்க? சார், பரீட்சை எழுதுறதுக்காக வந்தேன். ஓ அப்படியா, சரி. வாங்க தம்பி என்று பெரியவர் அழைத்தார். வணக்கம் சார். என்னப்பா, நாளைக்கு பரீட்சைன்னு சொன்னாங்க, எழுத வந்திருக்கியா? ஆமாம் சார், நான் பரீட்சை எழுதுறதுக்காக வந்திருக்கேன் சார். அப்படியா, சரி, நீங்கள் இந்த ரூமில் இருந்துக்குங்க சார் அப்படின்னு சொல்கிறான் பெரியவர். அவர் பையை உத்து பார்த்தார். பைக்குள் கயிறு வெளியே தெரிகிறது. அதை பார்த்துட்டு புரிந்து கொண்டார் பெரியவர். அப்போ நான் வெளியே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன்ப்பா, நீ என்ன சொல்கிற? சாப்பிட போகிறேன், வரீங்களா? இல்லை சார், நான் சாப்பிட்டேன். அப்படியா, சரிப்பா என்று பெரியார். நீங்கள் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? அதுவாப்பா, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் இங்கே ரூம் போட்டு அப்பா திட்டினால இந்த ரூமில் தற்கொலை பண்ணிக்கிட்டான்ப்பா. இந்த பெட்டில் தான் ஏறி 2 தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரூமில் நான் தங்கிட்டு போவேன் சார். ஏதோ அவன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா கூட சண்டை போட்டு தற்கொலை எப்பவும் ஒரு தீர்வு இல்லை, அது கூட போராடி தான் ஜெயிக்கணும். ஆமாப்பா. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, நானும் அதே தப்பை செய்யலான்னு தான் நினச்சி வந்திருக்கேன். எங்கள் அப்பாட்ட வண்டி கேட்டு அவர் வாங்கி தரலேன்னு கோவிச்சுக்கிட்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க.